புதினாவை டயட்ல சேருங்க சார், வேற ஒன்றும் மெனக்கட வேண்டாம். மதிய உணவோடு புதினா துவையல் அரைச்சி 1 டேபிள் ஸ்பூன் அந்த துவையலை முதல் சாப்பாடுல போட்டு நல்லா பிணைஞ்சி முதல்ல அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்க சாப்பிட்ற உணவை சாப்பிடுங்களேன். உங்களோட கொலஸ்ட்ரால் குறையறத பார்க்க முடியும். இப்ப நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ் போறோம். இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல 190% நீங்க பார்க்கக்கூடிய உணவு அசைவ உணவு தான். அங்கெல்லாம் சைவ உணவுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அப்ப அசைவ உணவு தான் ஸ்டேபிள் ஃபுட்டா உங்களுக்கு இருக்கும்போது, அப்ப அந்த ஸ்டேபிள் ஃபுட், அந்த அசைவ உணவுனால் ஏற்படுகின்ற கொழுப்பை எப்படி கரைக்க முடியும்னா, நீங்க கல்ஃப்ல போய் எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த மீட் ப்ராசஸ்டு வித் புதினாவாக இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். புதினா முன்னெல்லாம் புதினாவை அரைச்சு போடுவாங்க, இப்பெல்லாம் புதினாவோட எசன்ஸை கலக்குறாங்க. அப்ப அந்த மீட்டே புதினாவோட ப்ராசஸ்டா இருக்கும்போது நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல கொழுப்பே உருவாகாது. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி புதினாவுக்கு உண்டு.